ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இவருடைய ஆட்சியில் எந்த ஒரு அமைச்சரவை, எந்த ஒரு கட்சி அவங்களுக்கு சப்போர்ட்டாக அமைச்சரில் பங்கு பெறுறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு, முதலமைச்சர் விஜய் அவருடைய இந்த எதிர்கால 5 ஆண்டுகளுக்கு அப்படிங்கிறத 2 அரசியல் கட்சிகளை சம்மந்தப்படுத்தி, அதாவது இதில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த 2 அரசியல் கட்சி தலைவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இன்னொரு பக்கம் விசிகே திருமாவளவன் அவர்கள். ஓகேவா, இந்த 2 பேர்ல யார் வந்து சிறந்தது, முதலமைச்சர் விஜயவர்கள் கூட அந்த அமைச்சர்ல பங்கு பெறுறது விஜய் நல்லது அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருமாவளவன் சரி கிடையாது, நீங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை நினைச்சுக்கிறது பெட்டர் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து நேரடியாக நான் சில விஷயங்களை பேச போறேன். அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு முடிவு பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லணும். ஸோ திடீர்னாப்புல ஏன் இதை பத்தி எனக்கு பேசணும்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அவருடைய மனைவியாரும் சேர்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இளைஞர்களிடையே. என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நம்ம மீட்டெடுக்கணும். அந்த சதுப்பு நிலம் எவ்வளவுக்குள்ள முக்கியத்துவமானது, அது இருந்துச்சுன்னா நம்ம தண்ணீர் பற்றாக்குறையே வராது, பிரச்சனையே இருக்காது. இப்போ அது வந்து முன்னாடிலாம் 25 ஏக்கர் இருந்துச்சு, அந்த சதுப்பு நிலம் இப்போ குறைஞ்சிட்டே வந்து 2500 ஏக்கர் ஆயிட்டு. ஸோ இப்போ நம்ம இதை மீட்டெடுக்கல, இதுக்காக இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து புரட்சி பண்ணல அப்படின்னா நாம வந்து கழிநீரை குடிநீராக்கிற நிலைமைக்கு வந்துருவோம். ஆல்ரெடி கடல் நீரை குடிநீராக்கிறதுக்கு யாருனே போயிட்டு இருக்கு ப்ராசஸ். நீங்க முதலமைச்சர் விஜய் கூட இடையில போய் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கழிநீரை தான் இவங்க குடிநீராக்கும். ஏன்னா சதுப்பு நிலத்தை நம்ம மீட்டு, சதுப்பு நிலங்கிறது எவ்வளவுக்குள்ள நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஸோ அதை நம்ம எப்படியா மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய முக்கியத்துவத்தை இளைஞர்கிட்ட கொண்டு போயிட்டு, ஏன்னா இந்த இளைஞர்களால தான் ஒரு ஆட்சி மாற்றமே நிகழ்ந்திருக்கு. 50-60 கால அந்த ஆட்சியில யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம், திராவிட கட்சிகளை நீக்கிட்டு புதுசா முதலமைச்சர் விஜய் ஆட்சி வந்திருக்காரு. ஸோ அதையே நீங்க பண்ணவங்க, புரட்சியில பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படிப்பட்ட நீங்க இந்த சதுப்பு நிலத்தை மீட்கெடுக்கிறதுக்கு நீங்க இதன் மூலமா கொண்டு போய் சேருங்க மக்களையே. அதாவது இங்க குப்பையை கொட்டுறாங்க, எரிக்கிறாங்க, என்னெல்லாம் பண்றாங்க. ஸோ இதை வந்து மீட்டெடுக்கணும், ரொம்ப முக்கியத்துவமானது அப்படின்ட்டு எந்த ஒரு அரசியல் கட்சி இயக்கமும் பண்ணாத ஒரு விஷயத்த மக்களுக்காக வந்து ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து அதை முன்னெடுக்காரு. அவங்க கூட அவங்க மனைவியார், அவங்களும் பாத்தீங்கன்னா இப்போ எம்எல்ஏ. ஸோ இதை பண்றாங்க அப்படின்னா அது எவ்வளவுக்குள்ள ஒரு நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். இதை பத்தி பேசணும். இதை பார்த்த உடனே தான் இவங்கள மாதிரி ஆட்கள் முதலமைச்சர் விஜய் கூட இருக்கிறதா நல்லது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போ வந்து இதை நம்ம சொல்லும் போது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா விசிகே தானே அமைச்சர்கள் இப்போ ஒரு எம்எல்ஏ சீட்டு வன்னியரசு கொடுத்துருக்கு. ஸோ விடுதலை கட்சியில் திருமாவளவன் இருக்காரு. ஸோ அதனால அவர் வெளியே போனா தானே இவர் வந்து போக முடியும் அப்படிங்கிற நிலைப்பாடு இப்போ எல்லாருக்குமே தெரியும். அவர் போற மாதிரி இருக்காரு, மாறி மாறி பேசிட்டு இருக்காரு, முரண்பட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நான் இதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதாவது நல்லா பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அடிக்கடி அதாவது சாதி கட்சிகளிலும் மதவாத கட்சிகளிலும் நாங்க அந்த கூட்டத்தில் நாங்க சேர மாட்டோம். இதுக்கு முன்னாடி அவர் இருந்திருக்காரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஆரம்பத்துல பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் இருக்கும் போதே அந்த கட்சியில அவர் இருந்திருக்காரு திருமாவளவன் அவர்கள். அப்ப எல்லா கட்சிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியில வச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எப்படி இவர் சொல்லிடுறாரு கேட்டீங்கன்னா, சாதி கட்சி இருக்காங்க. அது வந்து ஒரு வகையில பார்க்க போனா அந்த சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமா அந்த கட்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ராமதாஸ் வந்து வன்னியர் சமுதாயம் அப்படிங்கறதுனால ஆக்சுவலா அந்த கட்சியில எல்லாருக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப படிப்படியா அது வந்து மாற்றி வச்சுட்டுங்களேன். சோ ஆனா முழுக்க இது வந்து ஒரு சாதி கட்சியாவே முத்திர குத்திடுவாரு திருமாவளவர்கள். ஆனா அவரு கட்சியை மட்டும் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா, அது அப்படிப்பட்ட கட்சி கிடையாது. அது வந்து பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்களை மேல வர்றதுக்காக நாங்க வந்து எல்லாருக்குமாக நாங்க செயல்படுறோம் அப்படின்பாரு. ஆனா அவர் யாருக்காக செயல்பட்டாலும் எனக்கு தெரியல. அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், எந்த இடத்துலயாவது திருமாவளவன் அவர்கள் இப்படி மக்களுடைய பிரச்சனைகளை எங்கேயாவது எடுத்து ஏதாவது ஒரு அரசியல் பண்ணியிருக்காரா, பேசியிருக்காரா, யோசிச்சிருக்காரா பாருங்க. ஸோ நான் சொல்றதுனால உடனே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பாட்டாளி மக்கள் கட்சிக்கு சப்போர்ட் ரொம்ப பண்றதுனால பாட்டாளி கட்சியில் வந்து ஆளா இருப்படும், ஸோ இல்லைன்னா அந்த சமுதாயத்தில் உள்ளவனா இருப்போம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுன்னா ரெண்டுமே கிடையாது. அதாவது எனக்கு ஒரு விஷயம், அதாவது இளைஞர்களிடையே இப்போ அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பத்தி பேசி ஒரு மக்களை கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல, ஒரு நல்ல நல்ல விஷயங்கள். அதே மாதிரி இந்த மது பழக்கம் இருக்குல்ல, அதுக்கு எதிராக முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே குரல் கொடுத்துட்டு ஒரு கட்சி கட்டிங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி தான். நாங்க ஆட்சியில ஜெயிச்சு வந்தோம்னா முதல் கையெழுத்தாக நம்ம மதுவிலக்கு, ஒரு சொட்டு மது இருக்காது, எல்லா கடையும் மூடிடுவோம் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே குரல் கொடுத்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அந்த சூதாட்டம் இருக்குல்ல, அதுக்கு எதிராகவும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு காட்டுறது அவங்க தான். இளைஞர்கள் இந்த போதைய பக்கம் போகவே கூடாது அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லக்கூடிய, எனக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரோட அன்புமணி ராமதாசருடைய சில விஷயங்கள் எனக்கு முரண்பாடு இருக்கு, அவங்க பண்ற எல்லாருமே எனக்கு கிடையாது. ஆனாலும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்களை எல்லா இடத்துலயும் பேசக்கூடியவர், எல்லா இடத்துலயும் தொடர்ந்து இளைஞர்கள் எல்லா தரப்பட்ட இளைஞர்களும், தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்த போதின பக்கம் போயிட்டு கூட சூதாட்ட பக்கம் போயிடக்கூடாது, ரொம்ப வந்து அதை பத்தி பேசுவாங்க. எனக்கு அதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது.
இப்படி நீங்க பாப்பீங்க, திரைப்படம் போடும்போது அந்த காட்சியில புகையை பிடிக்க கூடாது, மது பழக்கம் வீட்டுக்கு அதெல்லாம் போடுறாங்கல்ல, அதெல்லாம் யாராலும் கேட்டீங்கன்னா அவரால் தான், அவர் கொண்டு வந்ததுனால தான். 108 ஆம்புலன்ஸும் அவருக்கும் கொண்டு வந்தது தான். ஆனா இப்ப 108 ஆம்புலன்ஸா கலைஞர் இருப்பாங்க, அது இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அவர் இருக்கும்போது ஸோ பொது இடத்துல புகையை பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் தெரியுமா? இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணா பிடிச்சி போயிடுவாங்க. ஸோ அதுக்கும் அவர் தான் காரணம். ஸோ அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை பண்ணக்கூடிய ஒருத்தர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட இருக்கணும். இப்போ கூட நான் இந்த வீடியோ பார்த்தோம் தான் எனக்கு இதை பத்தி பேசணும்னு நினைச்சு. ஏன்னா திருமாவளவன் டெய்லி உட்காந்துட்டு ஏதாவது ஒரு நொட்டை சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் விமர்சிச்சுட்டே இருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் என்ன நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு, 2 பேரும் கம்பேர் பண்ணி பார்த்துரும். ஏன்னா அவர் சொன்னதான், நேத்தா அவர் சொன்னாரு, அதாவது நாங்க சாதி மத கட்சியில் இருக்கிறதுல நாங்க போக மாட்டோம், நாங்க விஜய் அவர்கள் கூட நல்ல நட்புறவு தான் இருக்கோம், அவர் எங்க இருந்தாலும் யாரோட நட்புறவு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா நாங்க சாதி மதவாத கட்சி கூட நாங்க கூட்டணி போக மாட்டோம். சரி, ஓகே, மதவாத கட்சியிலும் பிஜேபி சொல்றீங்க, பிஜேபி கூட கூட்டணி போகணும்னு சொல்றீங்க, ஆனா ஆல்ரெடி பிஜேபி கூட கூட்டணி இருக்கீங்க, பாட்டில் மக்களுக்கு நீங்களே இருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க தனியா கட்சியா இருக்கீங்க, அதெல்லாம் பழைய கதை. வன்னியர் சமுதாய மக்கள் இருக்கக்கூடிய அதிகமாக அந்த பாட்டியல் கட்சி நீங்க சாதி கட்சி அப்படின்னா அப்ப நீங்க நடத்துற கட்சி என்ன பேரு? அதுவும் சாதி கட்சி தானே. சாதியை ஒழிக்கணுங்கிறீங்க. சமூக நீதியா ஒருத்தர், அதாவது ஆதி திராவிட நலத்துறையில இருந்து சமூக நீதித்துறைன்னு மாத்தினா அதுக்கு எதிராக குரல் கொடுக்கீங்க. அது எப்படி? அது எல்லாருமே வந்துருவாங்க, எம்பிசி பிசி எல்லாருக்கும் வந்துருவாங்க, அதுல வந்து அப்படி இருக்கக்கூடாது, அது வந்துட்டு எங்களுக்கான ஒரு இதாக இருக்கணும், ஆதி திராவிட நலத்துறை தான் இருக்கணும், அப்ப அதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிக்கீங்க. அப்ப நீங்க யாருதான் மக்களுக்காக என்ன நீங்க குரல் கொடுத்துருக்கீங்க, என்ன போராட்டம் நடத்திருக்கீங்க? இல்லை நான் கேட்குறேன், இப்போ சில பேர் சொல்றாங்க, என்ன திமுக ஆட்சியில் இருக்கும்போது மதுவிலக்கு மாநாடு நடத்தினாரு திருமாவளவன் அவர்கள், உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு. எனக்கு தெரியும், அது எதுக்காக நடத்தி என்ன பண்ணிரு கேட்குறேன். அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற ஆட்சி, அப்போ கூட்டணி தான் இருக்காங்க, திமுக ஆட்சியில் இருக்கு, அப்போ வந்துட்டு மதுவிலக்கு எதுக்காக அப்படி ஒரு டிராமா பண்ணாங்கட்டீங்கன்னா, எங்க கட்சிக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாருங்க, மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வராங்க பாருங்க, அதை நாங்கள் காட்டுறோம் அப்படிங்கிற பேர்ல தான். மற்றபடி நீங்க உங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கிட்டே சொல்லி டைரக்டாவே இத்தனை கடையில மூடுங்க, மதுவிலக்கு அமல்படுத்தி ஏதாவது பேச வேண்டியதானே? அவங்களுடைய தான் கூட்டணியிலே இருக்கீங்க. ஆனா அவங்க கூட்டணியிலே இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிராக பாத்தீங்கன்னா ஒரு மதுவிலக்கு மாநாடு, எல்லாம் ரொம்ப டிராமா தான் பண்றாரு. இல்ல எனக்கு உண்மையிலேயே நீங்க வந்து சாதியை ஒழிக்கணும், சாதிக்கு எதிராக நீங்க வந்து சாதி ஒழிப்பே எங்களுடைய முன்னோக்கம்னா என்ன, இதுக்காக பாத்தீங்கன்னா சமூக நீதித்துறைன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த ஆதி திராவிட நலத்துறையை மாற்றும் போது அதை வரவேற்கிறத விட்டுட்டு எதுக்கு நீங்க எதிராக குரல் கொடுக்கீங்க? அப்போ உங்களோட நிலைப்பாடு தான் என்ன? இப்போ கூட திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய சில விஷயங்களுக்கு முரண்பட்டு தான் நம்ம இந்த வீடியோ போட வேண்டியிருக்கு. ஏன்னா ரீசெண்டா அவர் வீடியோ நம்ம ஏற்கனவே அவர் பேசுற எல்லாத்தையும் நம்ம கல்வி கொடுத்தாச்சு. ரீசெண்டா சொல்லி கேட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, அதாவது இங்க வந்து ஜாதியை ஒழிக்கிறது, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துறதெல்லாம் சும்மா சினிமால வந்து ஜெயிச்சு மாற்று கட்சியில இருந்து ஆட்களை இழுத்து நீங்க 10,000 பேரை 10 லட்சம் சேர்த்தவங்க மட்டும் எல்லாத்தையும் மாத்திர முடியாது. அதுக்கெல்லாம் தத்துவ ரீதியா அந்த கட்டமைப்பு உள்ளவங்களால மட்டும்தான் அந்த அரசியல் மாற்றத்தை கொண்டு வர முடியும், ஜாதியை ஒழிக்க முடியும், சும்மா உங்களாலாம் ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்சதான் அவர் சொல்றாரு நேற்று அவர் பேசும்போது. அதாவது இப்போ விஜய் கட்சியில அதிமுக எல்லாரும் போறாங்களா, அவர் ஜெயிச்சிட்டாரா, அதனால மட்டும் அவரால் அந்த ஜாதியெல்லாம் ஒழிச்சிட முடியாது, ஜாதி ஒழிப்பு சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு பில்டப் எடுத்துறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா இவர் சாதியை ஒழிக்க மாட்டாரு, சாதியை ஒழிக்கிற மாதிரி யாராவது நல்ல விஷயம் முன்னெடுத்தாலும் அதையும் வந்துன்னா அந்த இடர்கட்டை போட்டு முட்டுக்கட்டை போட்டு கிடப்பாரு. அதான் இவருடைய வேலை. இவர் தான் சாதியை ஒழிக்க வந்து போராட்டிக்கலாம் இன்னும் நம்பிட்டு சில கூட்டங்கள். உண்மையிலேயே நிலவரம் என்ன கேட்டீங்கன்னா முதலமைச்சர் விஜயாவலால் மட்டும்தான் இங்க சாதி மத அரசியலை கடந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்க முடியும். புரியுதுங்களா? மற்ற எல்லாங்களையும் பார்த்தீங்கன்னா ஒரு சாதி ரீதியா மத ரீதியான தான் பார்ப்பாங்க. முதலமைச்சர் விஜயவால் மட்டும்தான் சினிமா துறையில வந்ததுனால, ஒரு கலைஞராக இருந்ததுனால எல்லா மக்களாலுமே அவர் கொண்டாடப்பட்டவர். ஸோ அவருக்கும் எல்லா மக்களாலும் நம்ம கொண்டாடப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு இது உண்டு. ஸோ அதனால எந்த ஒரு சமுதாயத்துக்கும் எந்த ஒரு சாதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு துளியும் கிடையாது. அதனாலதான் அவரு எல்லாமே நல்லதாக எடுக்கிறாரு. புரியுதுங்களா? ஆனா அதை புரிஞ்சிக்க முடியாதுங்க. திருமாவளவனுக்கு என்ன கேட்டீங்கன்னா நம்மகிட்ட கேட்டுதான் அவர் எல்லாத்தையும் பண்ணணும், இந்த சாதி ஒழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ணணும், இல்ல அந்த துறையை மாற்றணும், அதாவது இந்த அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஏதாவது ஒரு பண்றாருன்னா அதுவும் திருமாவளவன்ட்ட கேட்டுதான் அவர் பண்ணணும் அப்படிங்கிற நிலைப்புல திருமாவளவன் இருக்காரு. ஸோ ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட கேட்கணும், அவர் இந்த மக்களுக்காக அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு மக்களுக்காக வந்திருக்காரு, மக்கள் அவர் இருந்திருக்காங்க, அவர் நல்லது பண்ணா டேரக்டா பண்ணிட்டு போறாரு, இவர்கிட்ட கேட்கணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவரு காண்டு. அதுலதான் பாத்தீங்கன்னா ஒரே இந்த இடர்கொட்டை கொடுத்துக்கிட்டு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு திமுக மட்டும் அடி அடிச்சுக்கிட்டு இப்ப வேற பாத்தீங்கன்னா ஒரு எழுச்சி மாநாடு ஒன்று போட போறாரா. ஸோ அதுலயும் பாத்தீங்கன்னா எதுக்கு கேட்டீங்கன்னா அதுலயும் சொல்றாரு, ஒவ்வொரு சட்டமன்றத்துல இருந்தும் குறைஞ்சது 100 வண்டிக்கு மேல வரணும், பாக்குறவங்க அந்த மாட்டை பார்த்து மிரடணும், என்னடா தமிழ்நாட்டை ஆடுறது யாரா, நம்ம தான் ஆடுறோமா அப்படின்னு பாக்கணும், ஆளுங்கட்சி ஆளுதா இல்ல விடுசேத்துக்கு ஆளுதா அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்றாரு. அதை என்ன கேட்டீங்கன்னா தமிழை வச்சு கலத்துக்கு பெரும்பான்மை சப்போர்ட் பண்ணதே நாங்க தான், எங்களால தான் தமிழை வச்சு கிளம்பி ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டணும்னு நினைக்காரு அவரு. என்ன சொல்ல, அதாவது நீங்க இப்படிதான், அதாவது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு சாதி அரசியல தான் முழுக்க முழுக்க கட்டமைக்கிறாரு திருமாவளவன். அந்த சாதியை வச்சுதான் அவருடைய அரசியலே வாழ்க்கை இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருக்குமான அரசியல் பண்றோம் அப்படின்னு வெளியில அப்படி சும்மா வந்து பாத்தீங்கன்னா விட்டு விட்டுக்கூடாது.
ஏன் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சவர்களுக்கு நீங்கள் இந்த துறையை கொடுத்தீங்க, வேற ஏதாவது துறையை கொடுத்துக்கலாமே, நாங்கள் வந்து பட்டியல் சமுதாயம் எங்களுக்கு இந்த துறை தான் கொடுக்கணுமா, இவ்வளோலாம் கேட்பாரு. ஆனால் சமூக துறையை மாற்றினா மட்டும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒத்துக்காது. ஏன்னா முழுக்க முழுக்க எல்லாமே மாறிடும்ல. இப்போ சமூக நீதித்துறைன்னு கொடுத்து எல்லாரையும் ஒன்றாக்கிட்டா இவங்களால என்ன அரசியல் பண்ண முடியும்? இவர்கிட்ட இருக்கிறதே ஒன்று சாதி அரசியல், இன்னொன்று மத அரசியல். இந்த ரெட்டையும் விட்டுட்டா அப்புறம் இவர் என்ன பண்ணுவார்? அதுதான் வந்து அந்த ரெண்டையும் அப்படியே பார்த்தீங்கன்னா பூசி முழுகி எந்த பக்கம் பூசின மாதிரி இருக்கணும், பூசாத மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு அரசியலை பண்ணிட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை சாதி கட்சி, பிஜேபி மத கட்சியும். அதான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வரும். அதாவது நீங்கள் வந்துட்டு பாமகவை சாதி கட்சின்னா நீங்களும் சாதி கட்சி, நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அவங்களாவது பரவாயில்ல. இப்போ கூட பாருங்க எவ்வளோக்குள்ள பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்காக எப்படி ஒரு சிந்திச்சு ஒரு அறிவார்ந்த விஷயமாக அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் அவங்க, அதாவது சட்டமன்றத்தில் கூட நீங்க சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுறத பாருங்க, எல்லாரையும் மக்களுக்காக இருக்கும், விவசாயிகளுக்காக இருக்கும், எல்லாமே அறிவுபூர்வமான விஷயமா இருக்கும். இளைஞர்கள் நல்வழிப்படுத்துறதுக்கு எதிர்கால சந்தையினர் எப்படி இருக்குன்னு அதை நோக்கி இருக்கும் அவங்களுடைய அரசியல் முழுக்க. ஆனா முழுக்க முழுக்க இவங்க ஃபுல்லா அவங்களுடைய ஆட்களை கும்புசி விட்டுக்கிட்டு, ஒருத்தர் குறைஞ்சது நீ கேஸுக்கெல்லாம் பயப்படாத, 10 கேஸ் எதாவது வாங்கிக்கோ, கேஸுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, அடிச்சா திருப்பி அடி, திருப்பி அடி, அப்படி இப்படி ஒவ்வொரு மாதிரி சொல்லிக்கிட்டு கும்புசி அந்த மாதிரி அரசியல் தான் அவர் முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க வந்து அப்படி யாரும் பண்றதில்ல. எனக்கு தெரிஞ்சு மற்ற அரசியல்வாதிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியாளர்களை கும்புசி விடல. ஸோ அதனால இப்படிப்பட்ட திருமாவளவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கட்சி நடத்தக்கூடிய இவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அந்த அமைச்சர்கள் பங்குச்சு அப்படின்னு 5 வருஷம் தொடரணும் நீங்க நினைக்கீங்களா? இல்லைன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த அமைச்சர்களை இடம் வச்சு அவங்க அவரோட தொடரணும் நீங்க நினைக்கீங்களா? யார் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட அந்த அமைச்சர்களை பங்கு வச்சு இந்த 5 வருஷம் தொடர்ந்தா முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நல்லதா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க. ஸோ அந்த வீடியோ இன்னைக்கு போடணும்னு நினைச்சேன். ஏன்னா நாம நம்மளுடைய முடிவை ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனா உங்களுடைய முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க உங்களுடைய கருத்து என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க? 2 பேர்ல யார் பெஸ்ட், யார் வந்து விஜயோட சேர்ந்து பயணிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வு பார்த்துட்டு நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க.